தெரியுமா? ஹும் இஹ்வானுக்கும், அவர்கள் உங்கள் சகோதரர்கள். அவங்களை நீங்க இலக்காரமா நினைக்காதீங்க, ஏளனமா நினைக்காதீங்க. நீங்க வேற அவங்க வேற. நீங்க வானத்துல இருந்து குதிச்ச மாதிரியும் அவங்க ஏதோ ஒரு அசிங்கத்துல பிறந்த மாதிரி நினைக்காதீங்க. அவர்கள் உங்கள் சகோதரர்கள். ஹும் இஹ்வானுக்கும், அவர்கள் உங்கள் சகோதரர்கள். ஜஅலஹும் அல்லாஹு தஹத ஐதீக்கும், அல்லாஹ் அவர்களுடைய அதிகாரத்தை உங்கள் கரத்துல கொடுத்திருக்கிறான். அதனால நீங்க அதிகாரம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. மற்றபடி அவங்களை இழக்காம பேசுறதோ அடிக்கிறதோ திட்டுறதோ இதெல்லாம் வச்சுக்காதீங்க என்றார்கள் பெருமானார். சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, நீங்கள் எதை உண்ணுகிறீர்களோ அதை அவர்களுக்கு உணவாக கொடுங்க. நீங்க மட்டும் நல்லா பிரியாணி அடிக்கிறது, அவங்களுக்கு மட்டும் வெள்ளை சோறு கொடுக்கிறது, இது நியாயமற்ற செயல், இது அநியாயம். நீங்க மட்டும் நல்லா கரிசமா தின்றது, அவங்களுக்கு பழைய சோத்தை கொடுக்கிறது, தண்ணி ஊத்தி தின்னு, இப்படி செய்யக்கூடாது. நீங்கள் எந்த உணவை, காஸ்ட்லியான உணவை உண்ணுகிறீர்களோ, அது கறி பிரியாணியாக இருக்கட்டும் அல்லது அதை விட உயர்ந்த உணவாக இருக்கட்டும், நீங்கள் எதை உண்ணுகிறீர்களோ அதையே பணியாட்களுக்கும் கொடுங்கள். அடுத்து பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் எந்த உடையை அணிகிறீர்களோ அதையே அவர்களுக்கும் அணிய கொடுங்கள். நீங்க சுத்தபத்தமான காஸ்ட்லியான உடை அணிவீர்கள், அவங்களுக்கு மட்டும் கிழிஞ்சி போன துணியை கொடுக்கிறது, அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் எந்த உடையை அணிகிறீர்களோ, எந்த சட்டையை அணிகிறீர்களோ, அது எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அதே மாதிரி உயர் ரக புதிய ஆடை அவர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து பெருமானார் சொன்னார்கள், வேலையாட்களுடைய அவங்களுடைய பளுவை தாண்டி நீங்க வேலை கொடுக்காதீங்க. வலா துகல்லிஃபூஹும் மா யக்லிபுஹும், அவங்களுடைய சக்திக்கு மீறிய பளுவை நீங்கள் சுமத்தாதீர்கள். அவங்க எத்தனை கிலோ தூக்குவாங்களோ, ஒரு 20 கிலோ தூக்குவாங்கன்னு சொன்னா ஒரு 30 கிலோவை சாட்டி ஒரு 50 கிலோ தூக்கு என்று சொல்லி அவர்களை நீங்கள் சிரமப்படுத்தாதீர்கள். ஃபைன் கல்லஃப்துமூஹும் ஃபஐனூஹும், மாறாக அப்படி நீங்க அளவுக்கு மீறி அவர்களுக்கு பலுவை நீங்கள் சுமத்தினால் அவர்களுக்கு நீங்களும் சேர்ந்து ஒத்துழையுங்கள். அவங்க எந்த அளவுக்கு வெயிட் தூக்குறாங்களோ அது அவங்களுடைய சக்திக்கு மீறி இருக்குன்னு சொன்னா நீங்களும் அவங்களோடு சேர்ந்து பங்கு பெறுங்க, ஒத்துழைங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாளிமார்களுக்கு வேலையிலே யார் சேர்க்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லக்கூடிய காட்டக்கூடிய வழி.